கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. எனக்கு பிரியமானவர்களே, அநேக ஆண்டவர் பிள்ளையுடைய வாழ்க்கையிலே ஒரு விதமான பயம். எதை குறித்து பயப்படுகிறார்கள்? இந்த உலகத்திலே உண்டாயிருக்கிற பாவ காரியங்களை குறித்து பயப்படுகிறார்கள். நம்மளால் பாவத்தை மேற்கொள்ள முடியவில்லை, உலகத்தை ஜெயிக்க முடியவில்லை என்று சொல்லுகிற வருத்தமும் வேதனையும், அதே நேரத்தில் பாவத்தை குறித்து பெரிதாய் பார்க்கிற மனநிலைமையும் அநேக வாலிபர்களுக்குள்ளும் அநேக பெரியவர்களுக்குள்ளும் உண்டாயிருக்கிறதை நான் பார்க்கிறேன். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, வேதம் எப்படியா சொல்கிறது? ரோமர் 8:3 தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாக அனுப்பி, பாவத்தை போக்கும் பழியாக அனுப்பி, நம்முடைய பாவங்களை அவருடைய மாம்சத்திலே ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். அப்படி என்றால் பாவத்தை அவர் அழித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்படி என்றால் பாவம் தன்னுடைய வலுவை, பாவம் தன்னுடைய கூர்மையை இழந்தது என்றுதான் நம்முடைய அர்த்தம். ஆகவே நீங்கள் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறீர்கள், நீங்கள் வாக்கு பண்ணப்பட்டவர்கள், வாக்குத்தத்தின் பிள்ளைகளாக இருக்கிறீர்கள். ஆகவே பாவம் உங்களை மேற்கொள்ள முடியாது. பாவத்தை பெரிதாய் பார்க்காதீர்கள், அதை காட்டிலும் அதன் மேல் உள்ள வெற்றியை பெரிதாய் பாருங்கள். வேதம் என்ன சொல்லுகிறதை கவனிங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுக்காக ஜெபிக்கிறேன். நல்ல பிதாவே, வாழ்க்கையில பாவத்தோடும் பாவத்தின் பிடியோடு போராடி கொண்டிருக்கிற ஒவ்வொருக்காக நான் ஜெபிக்கிறேன். நீர் பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக அழித்தீர் என்ற சத்தியத்தை அறிந்து விடுதலையாய் வாழ யாவருக்கும் அருள் செய்கிறார். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you.